கோப் மற்றும் கோப்பா குழுக்கள் மூலம் அரசு கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளின் நிதி ஒழுக்கம் குறித்து ஆராயப்படுகிறது. இதன்போது நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் குறித்த குழுக்கள் முன்னிலையில் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்ட போதிலும் பெரும்பாலான நேரங்களில் அவ்விசாரணைகள் அறிக்கைகளுக்காகவோ அல்லது பரிந்துரைகளுக்காகவோ மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்தன. பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகளில் இன்று மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களின் பிரகாரம் அக்குழுக்களின் அறிக்கைகளை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களிடம் நேரடியாக முறைப்பாடுகளாக சமர்ப்பிக்க முடியும். 8 நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்கு ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டுள்ளதாக கோப் குழுவின் தவிசாளர் நிஷாந்த் சமரவீர கூறியுள்ளார். 119, 120 ஆகிய நிலையியல் கட்டளைகளின் திருத்தமாக லஞ்ச ஊழல் செயல்கள் இடம்பெற்றுள்ளதாக குழு தீர்மானித்தால் அது தொடர்பான அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அச்சம்பவங்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக நேரடியாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கோ அல்லது போலீஸ் மா அதிபருக்கோ குழுவினால் அனுப்பி வைக்கப்பட முடியும் என்றொரு திருத்தம் கோப் குழுவிற்கோ அல்லது கோப்பா குழுவிற்கோ இங்கு மேற்கொள்ளப்படும் அவதானிப்புகள் தொடர்பிலான அறிக்கைகள் முறைப்பாடுகளாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் இனிமேல் ஒப்படைக்க முடியும். கடந்த காலத்தில் விசாரிக்கப்பட்ட 8 நிறுவனங்கள் தொடர்பான 23 முறைப்பாடுகள் இந்த வாரத்திற்குள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்போம். விசேட மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கு மேலும் பல விடயங்கள் உள்ளன. விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாட்டின் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு முறையான தீர்வுகளை வழங்க இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. இன்றளவிலும் நாட்டின் விவசாயிகள் நிர்கதி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அன்று எதிர்க்கட்சியில் இருக்கும்போது இந்த அரசாங்கம் போட்ட நாடகங்கள் எங்கே என கேட்க விரும்புகின்றேன். விவசாய அமைச்சரால் இன்று பாராளுமன்றத்திற்கு வந்து நெல்லுக்கான உத்தரவாத விலை குறித்து பகிரங்க அறிவிப்பை வெளியிட முடியவில்லை. இந்த அரசாங்கம் பெருந்தோட்ட சமூகத்திற்கு வழங்கிய வாக்குறுதி என்ன? பெருந்தோட்ட பகுதி மக்களை பாதுகாப்போம் என கூறினீர்கள். ஆனால் அண்மையில் பெருந்தோட்ட மக்கள் அந்த தோட்டங்களில் துரத்தப்படுகின்றார்கள். டெங்கு ஒழிப்பு செயற்பாடு தொடர்பில் பதிலளிப்பதற்கு அரசாங்கத்திற்கு எந்த திறனும் இல்லை. டெங்கு தொடர்பில் நாடு எதிர்கொள்ளும் தீவிர நிலைமை குறித்தும் நாட்டிற்கு அறிக்கையிடப்பட வேண்டும். நாம இங்கே சட்டங்களை உருவாக்குவர்கள். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தண்டனையை வழங்குவதும் நீதிமன்றம் மற்றும் போலீசார் மூலமே இடம்பெற வேண்டும். வரலாற்று ரீதியாக பார்த்தால் கோவா மற்றும் கோப் குழுக்கள் ஒரு பிரேத பரிசோதனை செயற்பாட்டினை முன்னெடுத்திருந்தனர். அதாவது திருட்டு, ஊழல், மோசடி இடம்பெற்ற பின்னர், வீண்விரியம் இடம்பெற்ற பின்னர் இதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன, தண்டனை என்ன என்ற பொறுப்பையை நிறைவேற்றினர். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களில் இந்த அமைப்பியலில் மாற்றத்தை இதற்குள் செய்ய முயற்சிக்கும் போது போலீசின் கடமையும் நீதிமன்றத்தின் கடமையும் பாராளுமன்றத்துக்குள் முன்னெடுக்க பார்க்கின்றீர்கள். இதுதானா அந்த மாற்றம்? போலீசாரின் கடமைகளை நாம் செய்ய முயற்சிக்கவில்லை. அப்படி என்றால் நாம் போலீசாரின் அதிகாரங்கள் அல்லவா கேட்க வேண்டும். அதே போன்று இது ஒரு பேச்சு போட்டியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பேசுகின்றார்கள், அறிக்கைகளை தயாரிக்கின்றார்கள், அறிக்கைகளை ஃபைலில் வைக்கின்றார்கள், அதன் பின்னர் தூசி பிடித்து கிடக்கின்றது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதை போலீசாக மாற முயற்சிக்கின்றோம் என்பதல்ல. சட்டமாதிபருக்கு அனுப்ப முடியும். இது லஞ்சம் சார்ந்த குற்றம் என அவர் கருதினால் அதனை ஆணைக்குழுவிற்கு அவரால் அனுப்ப முடியும். 2 நிறுவனங்களாலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்த முடியும். இந்த விசாரணை இன்னும் அதிகமாக செய்யுங்கள். எமக்கு இந்த விடயங்களை கண்டறிய வேண்டும் என கூற முடியும்.